அதை விசுவாசிக்கிற நீ இந்த பிரச்சனை மாறிடுச்சுன்னு சொல்ற பத்தியா, உனக்குன்னு ஒரு கடவுள் ஆமே உயிரோடு இருந்தா தான் அந்த கடவுள்கிட்ட சொல்ல முடியும். உயிரோடு இருக்கிற கடவுள்கிட்ட தான் பிரச்சனையை சொல்ல முடியும். ஆமே உன்னை விசாரிக்கிற கடவுள்கிட்ட தான் பிரச்சனையை சொல்ல முடியும். அப்படியே கேட்டு ஆமே அசால்ட்டா போற மனுஷன்கிட்டயோ ஆமே உலகத்தையும் ஆமே தெய்வத்தையோ நம்ம போய் சொல்லி நம்மளால இந்த பிரச்சனையில எஸ்கேப் ஆகிட முடியாது. நீங்க எஸ்கேப் ஆகி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இன்னைக்கு பிழைச்சிக்கிட்டு இருக்கோம்னா அவருடைய வசனத்துக்கு நடுகிறவரை நோக்கி பார்த்தார். கொஞ்சத்தில் உண்மைகளோட அநேகத்தின் மேல் அதிகாரியாய் உன்னை மாத்தி உட்கார வச்சிருக்கிறார். நீ பெரிய அதிகாரத்தை செய்கிறவனாய் மாத்தி உட்கார வச்சிருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவனாய் மாத்தி உட்கார வச்சிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே, உயிரோடு எழுந்த இயேசுவை நான் பாடுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவை நான் பாடுவேன் உமக்காகவே. எல்லா கரங்களை தட்டி சந்தோஷமா எஸ் அவர் உயிரோடு இருக்கிறார்.
பெரிய பெரிய ஏர்போர்ட் தான் எடுத்து அவர் பிரசங்கம் பண்றதுக்கு அது அவர் பெரிய ஏர்போர்ட் தான் எடுப்பாங்க. அவ்வளவு எல்லாம் லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. அல்லேலூயா. அப்படியே ஹீலிங் பாட்டுலயே அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். அவன் வீல் சேர்ல எதிர்த்து நிப்பாங்க. கை இல்லாதவங்க கை வளரும், கால் இல்லாதவங்க கால் வளரும், அப்படியே நிப்பாங்க, அப்படியே ஆராதிப்பாங்க. இந்த கை இல்லாதவங்க இந்த கை வளருது, அப்படியே ஆடும் இந்த கை. தேவனை ஸ்தோத்திரிக்கும், தேவனுடைய நாமத்தை உயர்த்தும். ஆமென். அதை போல தான் கர்த்தர் உன்னை என்னை வைத்திருக்கிறார். மரித்தவர்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கிறவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்திலே அபிஷேகம் மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்புகிற அபிஷேகம் உன்னை கொண்டு எழுப்புவார் கர்த்தர். ஆமென். ஒரு புள்ள இல்லையா, வயித்துல கை வச்சு ஜெபம் பண்ணு. ஆமென். மரித்த மலடு, ஆமென், மரித்த கர்ப்பம், ஆமென், திறக்குகிற கர்த்தர். அடைக்கப்பட்ட வாசல் திறக்குகிற உன் கையில அவ்வளவு பவர் கொடுத்து வச்சிருக்கிறேன். ஆமென். உன்னை கேவலமா பார்க்கறதுக்கு கர்த்தர் இந்த சபைக்கு கொண்டு வரல, இந்த ஊழியத்துல கொண்டு வரல. உன்னை பணக்காரனா, ஆமென், எல்லாத்துக்கும் முன்னாடி, ஆமென், எல்லா துணியா தலையும், ஆமென், குளியணும் ஆண்டவர் பார்க்கறார். நீ குளியறவன் இல்ல. ஆமென். நீ பிரச்சனையில அழுதுகிட்டு இருக்கவன் இல்ல. ஆமென். தலையை நோண்டிக்கிட்டு இருக்கவன் இல்ல. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆளுகை செய்யறவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்றார் பாருங்க, வெளிப்படுத்தல் 1:18 சொல்ற பாருங்க, மரித்தேன் ஆனாலும் ஆமென் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இதோ சதா காலம் செத்தேன், ஆனா பொழைச்சு உயிரோடு இருக்கிறேன். ஆமென். சொல்லுகிறார் பாருங்க, உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கு பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். ஆமென். பாதாளனா பிசாசு இருக்கிற இடங்க. பாதாளனா நீங்க எத்தனை பேர் பாதாளத்துக்கு போயிருக்காங்க? கடன் பிரச்சனை, எத்தனை பேர் தொழில் நஷ்டமாயி எத்தனை பேர் பாதாளத்துக்கு போயிருக்காங்க? செத்தோன பாதாளம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமென். செத்தோன எங்க? பாதாளம். உலகத்துக்கு மனிதர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, ஆமென், இந்த உலகத்துல வாழ்றதோட செத்துட்டாலும் பரவாயில்ல, செத்த ஸ்டைலா அங்க மறுக்கடிப்புள்ள இடம், அழுகையும் மறுக்கடிப்பும் ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காத இடம், வேவுன்னு அப்படியே அக்னியில வேவுற இடம். ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்துல இருந்து நம்மளை மீட்டு பிழைக்க வைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் சொல்றது பாருங்க, மரித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். இதோ சதா காலங்களில். நீ எத்தனை நாள் உயிரோட இந்த பூமியில் இருக்க, அத்தனை நாளும் கர்த்தர் உயிரோட இருப்பாங்க. அவர் செத்து போனாங்க. ஆமென். உன்னை பொழைக்க வைக்கிறதுக்காக உனக்குள்ளேயே வந்துட்டாங்க. நீ வெளியில எல்லாம் ஆண்டவரை தேடாத, உனக்குள்ளேயே தேடிக்க அப்படிங்கிற. உன் எண்ணத்தை மாத்தி தேடுங்கிற. இழந்து போனதை தேடு, போனதெல்லாம் திருப்பி கொண்டுட்டு வருவேன். நீ தேடுங்கிற. உனக்குள்ளேயே இருக்கிறேன். வாழைமைய சரீரத்துல நான் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாசம் செய்வதுன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொந்த வீடு, உன் சரீரத்தை சொந்த வாடகை வீட்டுல வரல, சொந்த வீடா ஆண்டவர் உன்னுடைய சரீரத்தை வைத்திருக்கிறார். உன் எண்ணங்களை சொந்த வீடா வைத்திருக்கிறார். உன் புத்தியை சொந்த வீடா வைத்திருக்கிறார். உன் பார்வையை சொந்த வீடா வைத்திருக்கிறார். ஆமென். ஆலயமாய் வைத்திருக்கிறார். அவர் தங்குகிற ஆலயம். ஆமென். ஆலயத்துல கடவுள் தான் இருப்பார். ஆமென். அந்த கடவுளை தேடி ஆமென் இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. ஆனா உன்னை தேடி நீ இருக்கிற சரீரத்துல உன் கடவுள் குடியிருக்கிறத பார்த்து, உனக்குள்ள அற்புதம் செய்கிறதை பார்த்து, நீ அற்புதத்தை அநேகருக்கு செய்கிறதை பார்த்து உலகமே உன் பக்கம் வரப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? நடக்கும் பாருங்க. இனிமே இந்த சபையில இனிமே நடக்கும். ஆமென். உன் வீட்டுல ஆமென் நீ எல்லா போகிற இடத்துல நடக்குற. நீ ஆண்டவர் கூடயே கூட்டிட்டு போற. நீ படுத்தாலும் கூடயே படுக்க வைக்கிற, எல்லா கூடயே எடுக்க. ஆமென். இந்த மாதிரி ஒரு வார்த்தை கிடைக்கும் உலகத்துக்கு. கடவுள் என் கூடயே இருக்கிறானா, ஐயோ எப்படி எப்படி இருக்கு அவங்க. ஆமென். அப்ப நான் கும்பிட்ட சாமி தேடி போக தேவையே இல்லையா? இங்க இருந்து அவ்வளவு தூரம் போக தேவையில்லையா? கேரளாவுக்கு போக தேவையில்லையா? ஆமென். இங்க இருந்து ஆமென் ஒரு பாத யாத்திரை, நட யாத்திரை அவ்வளவு தூரம் போக தேவையில்லையா? ஆமென். நான் நெருப்புல எல்லாம் நடக்க தேவையில்லையா? அப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? ஆமென். அல்லேலூயா. கிடைச்சு நாங்க விட்டுட்டு உலகத்துக்கு கிடைச்சா அல்வா மாதிரி. அல்லேலூயா. உலகத்துக்கு கிடைச்சா அல்வா மாதிரி நாம தாங்க விட்டுட்டோம் அல்வா. அல்லேலூயா. அந்த டேஸ்ட் கரெக்டாக நல்ல ஒரு அந்த ருசித்து பார்த்ததை விட்டுட்டோம். அல்லேலூயா. அவர் இப்படிப்பட்ட அற்புதம் செய்கிறவர். நம்முடைய சரீரத்தை ஆலயமாகி சரீரத்துக்குள்ள உலகத்துல எத்தனையோ பில்டிங் இருக்கு, எத்தனையோ அபார்ட்மெண்ட் இருக்கு, அங்கெல்லாம் போய் இருக்காத தேவன் ஆமென் நம்மளுடைய சரீரத்தில் குடியிருக்கிறார்.
எதுக்கு இப்படி இருக்கிறாரு? உள்ளுக்குள்ள இருந்தே வேலையை செய்யறாரு. நோயை சுகமாக்குறார், வறுமையை செழிப்பாய் மாத்துகிறார். உன் தரித்திரத்தை ஓட ஓட தொடர்ந்துருக்க உன் வீட்டுக்குள்ளே இருக்கு. ஆமென். கடவுள் இங்க இருக்கிறார், அங்க இருக்கிற உலகம் தேடி ஓடிக்கிட்டு. அல்லேலூயா. வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் அறியாத சண்டை நினைவே ஜனங்களை போல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீ ஓடவே தேவையில்ல, உட்கார்ந்த இடத்துல இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமென். என் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுக்கிற தேவன். வாயை திறந்து பேசுறீங்கன்னா கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆமென். அதான் சொல்ல பாருங்க. ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவனா இருக்கிறேன். மரணத்திற்கும். ஆமென். மரண படுக்கையில் இருக்கிறவன ஒருத்தரை பார்த்து நீ போய் பேசுறீங்கன்னா, ஆமென். நம்ம கூட ஒரு எத்தனை மாசம் இருக்கும்? ஒரு 5 மாசம் முன்னாடி 5 மாசம் டிவில படுத்துக்கிட்டு ஒரு எழுப்பி விட்டுட்டோம். அப்பயே ஆண்டவர் சொன்னார், இவனை எழுப்பிடுற, நீ சாட்சி சொல்லணும்னு சொல்றீங்க. அவன் பண்ணிட்டே சொல்லல, இந்த உங்க அப்பா உயிரோடு எழுந்திருப்பாரு, நீ வந்து சர்ச்சில் வந்து சாட்சி சொல்றியாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். உடனே சரி நான் சொல்றோம், அவர்கிட்டயும் சொல்றேன். உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு, அப்படியே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. டாக்டர் டைம் கொடுத்துட்டாரு. ஆமே, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் தானே டைம் அப்படின்ட்டாரு. ஆனா அவர்கிட்டயே சொல்லிட்டு வரேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆனா நீ இந்த இடத்துல என்னுடைய நாவா இருக்கிற வார்த்தையா இருக்கிறனால இந்த மகன் இப்ப எழுப்பி உட்காந்து சாப்பிடுவார் அப்படின்னாரு. அரை மணி நேரத்துல எழுப்பி உட்காந்து சாப்பிட்டேன். அல்லேலூயா. ஆனா சாட்சி சொல்ல வரமாட்டாங்க அப்படின்னு 10 பேர் வந்தாங்க, ஒருத்தர் தான் நன்றி சொல்லிருப்பாங்க. அதை பார்க்காத. அல்லேலூயா. ஓ மூலியமா நான் மகிமைப்பட்டேன் அப்படின்னு அத்தனை பேர் பக்கத்துல வாழ்லாம் பாக்குறாங்க. போன உயிரை ஒரு மனுஷன் வந்து, சாதாரண ஒரு மனுஷன் வந்து, அவன் காவி வேட்டியோ கழுத்துல மாலையோ அதை இதோ இங்கெல்லாம் இதெல்லாம் அடிச்சுட்டு வந்து அவன் வந்து அபிஷேகம் செய்யல. கையில ஒரு கோலை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இல்ல. நீட்டா வந்தா, நீட்டா பேசினான், அவ்வளவுதான். எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அவ்வளவுதான். நீ டை கட்டிட்டு போனாலும் போட்டு போனாலும் அந்த ஆண்டவர் வேலை செய்யும். அல்லேலூயா. உன்னை பார்த்தாவே மரியாதை கொடுக்கணும். அல்லேலூயா. வறுமையில பார்க்க கூடாது. டிப்டாப்பா போ, அற்புதம் நடக்குது. நீட்டா போ. அல்லேலூயா. இருக்கல ஹைஜீனிக்கான ட்ரெஸ் போட்டு போ. உன் சாப்பாடு அப்படிதான் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் பாடும் தேர்வு ஓடுகிற தேசத்தில் நான் கொண்டு போனேன் அப்படின்னு. அல்லேலூயா. அவங்க எல்லாம் சிந்தையில வீணரானார்கள். அதனால பாதியே முடிஞ்சிச்சு, கல்லறை கட்டினாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த கல்லறைகளை திறக்கிறவர் என்று கர்த்தர் உடனே என்னையும் பேசிக் கொண்டிருக்கிறார். வசனத்தை நான் சொல்றேன். வசனத்தை சொல்றேன். எசேக்கியேல் 37 5 6 7 1009 எடுத்துக்கிட்டு 1009 எடுத்துக்கிட்டு 5 படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமென். இப்ப இயேசு உயிர்த்தெழுந்து எங்க வந்துட்டாரு? எங்க இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. ஆவியா எங்க இருக்கிறாரு கேக்குறேன். உங்களுக்குள்ள. ஆமென். உங்களுக்குள்ள கடவுள் இருந்தா பிரச்சனை இருக்குமா? அல்லேலூயா. அப்ப உலகம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? இந்த பிரச்சனை இவ்வளவு பணத்தை கட்டினாதான் இந்த பிரச்சனை மாறும், இவ்வளவு ஃபீஸ் கட்டினாதான் டாக்டர் உன் உயிரை காப்பாற்றுவார். அல்லேலூயா. நீ எதுவுமே கட்ட தேவையில்லை. உனக்குள் இருக்கிற ஆவியானவர் மரித்தவையில உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எதை பார்த்து பேசுறாரு? எலும்பு. அந்த எலும்பு எப்படி இருக்கு? அப்படியே சுண்ணாம்பாயிடுச்சு, செத்து சுண்ணாம்பாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நாம மரிச்சோம் என்ன ஆகும்? இந்த எலும்பு அப்படியே இது மாதிரி ஆயிடும். வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கிற சுண்ணாம்பு அந்த மாதிரி பொடி பொடியா ஆயிடும். அல்லேலூயா. அப்படி ஆயிடும். அதை பார்த்து பேச சொன்னார். எதை பார்த்து? முடிஞ்சு போனதை பார்த்து பேச சொன்னார். அது உயிர் அடையலை. உன் புள்ள முடிஞ்சு போன நிலைமையில உன் ஊரே கூத்திக்கிட்டு இருக்கா. உன் புள்ளைய வச்சு உன் அகராதியில ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எழுப்புவோம்.
பேதுரு வந்து மீன் பிடிக்கிறவங்க எவனுமே மதிக்க மாட்டான். ஆனா கர்த்தர் வந்து நாமே இன்று முதல் மனுஷனை பிடிக்கிறவனாய் அவனை மாற்றுகிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே பிரசங்கத்துல 5000 பேர் அப்படியே கர்த்தர் பக்கம் திருப்பினான். வார்த்தை ஒதுக்கப்பட்டவன் மீன் பிடிக்கிறவன் எவனும் மதிக்கவே மாட்டான். அல்லேலூயா. அன்னைக்கு அவன் சம்பாதிச்சு வந்தாதான் அவனுக்கு என்னது சாப்பாடு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒரே செகண்ட்ல 2 போட்டு நிறைய ஆமே மீனை எடுத்து ஆமே அதை வித்து ஆமே பெரியால ஆண்டவர் காட்டினார். ஏன் காட்டினார் அப்படின்னா 2 போட்டு நிறைய எடுத்தோன்னே பக்கத்துல உள்ள போட்டுல எல்லாம் வந்து கூப்பிட்டானுங்க. அவனுக்கும் பார்க்கணும்ல. அப்பா இயேசு ஒருத்தர் கூட இருக்கா, போட்டு நிறைய இல்ல. அல்லேலூயா. வீட்டு நிறைய அல்லலாம் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. உன் வறுமையில ஒரு செகண்ட்ல தட்டி விட்டு போற கர்த்தருக்கு அப்படியே தட்டி அப்படியே செதில் எடுத்து போயிடுவார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஆமே. எலும்பை பார்த்து ஆமே முடியாததை பார்த்து ஆமே முடியும் சொல்றவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். அப்படித்தான் நீ இருக்கணும். உங்க அப்பா எப்படி பேசுறாங்க அதே மாதிரி நீ பேசணும். முடியாத உலகம் சொல்லும், டாக்டர் சொல்லுவாங்க ஆமே உன் படிப்பு சொல்லும், இந்த டிகிரி வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமே. இப்ப கூட சொல்றாங்க ஆச்சு அப்படி போய்கிட்டு இருக்கு, இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்ப என்ன செய்யறது? இந்த இந்த